வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. ஏன் அன்பே பெரியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு நான் யோசித்தேன். எபிரேயர் 14:15. எபிரேயர் 14:15. எபிரேயர் 2:14-15. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியான தேவன் நம்ம மேலே இரக்கம் வைத்து, நம்ம மேலே அன்பு வச்சு, நமக்காக நம்மை போல மாம்சமாக வந்தார். நம்மை போல மாம்சமாக வந்தது இதில் குறிப்பிடுறது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நமக்காக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். மரண பயத்தில் இருக்கிற நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காகவே அவர் இந்த பூமிக்குள்ள மனுஷனாக வந்திருக்கிறார். நம்மை போல மனுஷனாக பிறந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிற அந்த தேவனை நாம் எப்படி பார்ப்போம்? அவர் மீது நாம் எப்படி அன்பு கூறுவோம்? நம்மீது எவ்வளவாய் அவர் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடும் நம்ம மீது அன்பு கூர்ந்திருக்கிறாரே, நாமளும் திரும்ப அவர் மீது இந்த முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறணுமே. அன்பே பெரியது அப்படிங்கிறத தேவன் எடுத்துரைச்சிருக்கிறார். பழைய கற்பனையில் பார்த்திங்கன்னா, நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. இது பழைய உடன்படிக்கையில் உள்ள ஒரு கற்பனை, பிரதானமான ஒரு கற்பனை. அந்த கற்பனையை தேவன் புதிய கற்பனையை ஒன்று நமக்கு கொடுத்துருக்கிறார். யோவான் 13:34. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பழைய உடன்படிக்கையிலே நேசிக்கிறத பற்றி பேசியிருக்காரு. புதிய உடன்படிக்கையில் அவர் அதையே மாற்றி புதிதான ஒரு கற்பனையை கொடுத்து நீங்கள் அன்பாயிருங்கள்னு சொல்லியிருக்கார். அப்போ நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அவருடைய சீசர்களாக இருப்போம்னு நம்ம பார்க்குறோம். யோவான் 2:15. யோவான் 15:12 ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கார் இயேசு கிறிஸ்து. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, யோவான் 21:15 பேதுருவிடம் கேள்வி கேட்குறார். சீசர்கள் எல்லாம் இருக்காங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீர் என் மீது அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாரு? நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். திரும்பவும் 2ஆம் தரம் இயேசு கிறிஸ்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் நீர் என் மீது அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறார். அதுக்கு திரும்பவும் இந்த பேதுரு புரிஞ்சு சொன்னாரா புரியாமல் சொன்னாரான்னு தெரியல, திரும்பவும் நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறார். 3ஆம் தரம் இயேசு கிறிஸ்து அதை அப்படியே திரும்ப கேட்குறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் நீர் என்னை அதிகமாக நேசிக்கிறாயான்னு கேட்குறார். இப்போவும் திரும்ப நேசிக்கிறாயான்னு கேட்டவுடனே பேதுரு துக்கப்படுறாரு. இப்போ புரிஞ்சுக்கிட்டு துக்கப்பட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நேசிக்கிறாயாங்கிறதுக்கும் அன்பாக இருக்கிறாயாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நேசிக்கிறதுனா இப்போ நம்ம ஒருத்தர் நெருங்கி பழகிறதும், அவங்களுக்கு உதவி செய்கிறதும், அவர்கள் ஏதாவது வேலைகள் சொன்னால் ஓடி பார்க்குறதும் செய்கிறதும், அவர்கள் மீது கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிறதும், இது நம்ம நேசிக்கிறது. அப்போ அன்பு கூறுறதுங்கிறன்னா அதை தாண்டி போகிறது. அதை நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூணுமே ஒன்று கலந்து தான் இருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றையுமே பிரிக்க முடியாது, ஒன்று கலந்து தான் இருக்குது. அதனால் இப்போ விசுவாசம் என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு நம்ம பிரித்து பார்த்தா தான் நமக்கு இதில் கொஞ்சம் ஈஸியாக புரிய வரும். முதலாவது விசுவாசம். விசுவாசம்னா நம்ம முதலாவது தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம். எப்படின்னா வேறு தெய்வங்களை வணங்கிட்டு இப்போ இயேசு கிறிஸ்துவையே தெய்வமாக முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறதுனால அவர் சிலுவையில் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். சிலுவையில் நமக்காக யாவரையும் செய்து முடிச்சிட்டார். உலகத்தார் விசுவாசிக்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாக இருக்கார், அவர்னால எல்லாம் செய்ய முடியும்னு ஓரலாக விசுவாசிக்கிறாங்க, பொதுவான விசுவாசம் அது. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிருள்ள விசுவாசமாக இருக்கிறவர்கள் அவரை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து விட்டார், ஆகையால் நான் இப்போது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் இப்போது தேவனால் நடத்தப்படுகிறவனாக இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆழமான விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ நம்பிக்கைனா என்னென்னு பார்ப்போம். நம்பிக்கைனா இப்போ நம்ம விசுவாசத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு தேவன் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் நமக்கு இன்னும் தேவைகள் இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டி இருக்கும், பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்போம், நமக்கு இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், அதை எதிர்பார்த்து நோக்கி இருப்போம். இப்படி பல காரியங்கள் நம்மளை எதிர்காலத்தில் எதிர்பார்ப்புகளோடு இருப்போம். இந்த பிரச்சனை, இந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும், தேவன் நடத்துவார், தேவன் செய்வார், இப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்துவோம். இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இப்போ அன்பை குறித்து பார்ப்போம். அன்புனா என்னென்னா, இப்போ நமக்கு நம்பி இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனாலும் இது எல்லாம் நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் தேவனை கைவிட மாட்டேன், தேவனை விட்டு விட மாட்டேன், தேவன் மேல் நான் விசுவாசத்தோடு இருப்பேன் அப்படின்னு நடந்தாலும் நடக்காட்டாலும் அவர் மேலே விசுவாசமாக இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆழமான ஒரு அன்புக்குள்ளே வரணும். அப்படி வர்றதுக்கு பேர் தான் அன்பு. எப்படின்னா, இந்த ஒரு பாடல் ஒன்று இருக்குது அன்பை குறித்து, ஒரு அருமையான பாடல். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவமரம் பலனற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த பாடலை நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள், அந்த சரணங்களையெல்லாம் படித்து பாருங்கள், எல்லாம் அன்பை குறிச்சிருக்கும். நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி நான் தேவனை கைவிட மாட்டேன், தேவனை விட்டு விலக மாட்டேன், இப்படின்ற ஒரு வெறியோடு இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. இன்னும் நம்ம இதை ஆழமாக புரியணும்னா, தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். நேபுகாத்தா 14லேருந்து வாசிக்கிறேன். நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஜாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாயாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சோலையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பிவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். அவன் சவால் விடுறான். அந்த சாத்ராக், மேசாக், அந்த ஆபேத்நேகோவிடம் அந்த நேபுகாத்தா நேச்சார் உங்களுக்கு எந்த தேவன் இருக்கார், யார் உங்களை காப்பாற்ற போகிறான்னு சவால் விடுறாரு. அதுக்கு 16 சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் யாரை பார்த்து கேட்குறாங்கன்னா, நேபுகாத் நேச்சாரை பார்த்து கேட்குறாங்க. ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரை பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ராஜா, மிகப்பெரிய ராஜா நேபுகாத் நேச்சார்,
அந்த இந்த ராஜாக்கிட்ட இவங்கெல்லாம் அடிமைகளாக இருக்காங்க. அப்படி அடிமைகளாக இருந்து கொண்டு தேவன் மேலே உள்ள விசுவாசத்தில் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை சொல்கிறாங்கன்னா விசுவாசத்தில் சொல்கிறாங்க. உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது விசுவாசத்தில் சொல்கிறாங்க. 17வது வசனத்தை பாருங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீ அக்கினி சூளையில் போட்டாலும் தேவன் எங்களை காப்பாற்றுவார், எங்களை நடத்துவார், எங்களை தப்புவிப்பார் அப்படின்னா இது நம்பிக்கை. அவங்களுடைய இது நடக்க போகிற காரியத்தில் தேவன் கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார், எங்களை காப்பாற்றுவார்னு நம்பிக்கையை அறிக்கையிடுறாங்க. ஆனால் 18வது வசனத்தை பாருங்கள். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொருட்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிற ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கிடவுது என்றார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க? அவர் தப்பு வச்சாலும் சரி, தப்பு வைக்காமல் போனாலும் சரி, நீர் நிறுத்தின அந்த பொருட்சிலையை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம். எங்கள் கர்த்தராகிய தேவாதி தேவனை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம். நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, சாவோம், நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அன்பை இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன? அதாவது தேவனுக்காக தன் உயிரை கொடுக்கறதுக்கே ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் அன்பு. இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்துட்டாரு. இப்போ நான் இருக்கிறேன், என் மீது இயேசு கிறிஸ்து என் மீது அன்பு செலுத்தியிருக்கார். இப்போ நான் இருக்கேன், எனக்கு என்ன அன்பு செலுத்தியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, நான் ஆதாமின் வழியில் பாவத்தில் நிறைஞ்சவன், எனக்கு மரண தண்டனை ரெடியாக இருக்குது. இப்போ நான் எனக்கு மரண தண்டையை கொடுக்க விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்காக அவர் ஜீவனை கொடுத்து விட்டார், உயிரை கொடுத்து விட்டார். அப்போ முழு பலத்தோடு எனக்கு உயிரை கொடுத்து விட்டார். முழு பலத்தோடன்னா சிலுவையில் அவர் மாற்றி எதையாவது செய்து விடாதபடிக்கு, அவர் அந்த வேதனை கஷ்டத்தில் பிரச்சனைகளில் ஏதாவது வார்த்தைகளை மாற்றி பேசி விடாதபடிக்கு, ஏதாவது அந்த திட்டம் நிறைவேறாதபடிக்கு, மாறாதபடிக்கு முழு பலத்தோடு அதை தாங்கி கொண்டு எனக்காக ஜீவனை கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் அதுதான் எனக்கு செலுத்தின அவர் அன்பு. என் உயிரை காப்பாற்றுறதுக்காக முழு பலத்தோடு அவர் எனக்கு அன்பு செலுத்தினால அதை தாங்கி கொண்டார். இப்போ நான் அவருக்கு முழு பலத்தோடு அன்பு செலுத்தணுன்னா என்ன? நான் எனக்கு என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் தேவனை விட்டு நான் மறுதளிக்கக்கூடாது. இப்போ நமக்கு உயிரையே போகிற நிலைமை ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த இடத்துல நான் மறுதளிக்காமல் நிற்கணும். அதுதான் தேவனுக்கு நான் செலுத்துகிற அன்பு. இப்படிப்பட்ட அன்பில் நாம் நிலைத்திருப்போம். பரலோக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.